வணக்கம். ஒரு சுவை சமைப்போம் சுவைப்போம். இப்போ நம்ம ஸ்க்ரம்மீஷியஸ் பாஸ்தாவை பற்றி பார்ப்போம். சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 500 ml தண்ணி எடுத்து கொதிக்க வைங்க. அதில் ஆலிவ் ஆயில், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நல்லா கொதித்து வரும்போது பாஸ்தாவை இது பண்ணிவிட்டு ஒரு 10 minutes பாயில் ஆகட்டும். இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். இது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலும் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் சூடானோடனே சாப்டு கார்லிக்கு இந்த ஜிஞ்சரும் ரெண்டுத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் நல்லா வதக்குவோம். வதக்கினா ஒரிகானோ ஆட் பண்ணுவோம். அப்புறம் வெங்காயம் சாப் பண்ணது, கேப்சிகம் சாப் பண்ணது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வரும்போது டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிப்போம். இது நல்லா இதை கூட மிக்ஸ் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் அண்ட் டொமேட்டோ பியூரிஸை மிக்ஸ் ஆனோடனே டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரெட் சில்லி பவுடர் அண்ட் தென் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு திக்னஸாக இந்த ரெடி ஆகும். திக்னஸ் வரும். இந்த திக்னஸ் வர ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாயில்டு பண்ண வச்சுருந்த பாஸ்தாவை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரிகானோவும் அந்த சீஸும் ஆட் பண்ணிடலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சீஸ் நிறையா வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம்.